ஆண்டு 100 மடங்கு பலனை கொடுத்தார் என்று வேதவசனம் தெளிவா சொல்லுது. இங்க யோசேப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பஞ்சகாலம் வர்றதுக்கு முன்னாடியே அவர் அறுவடைய வச்சு சேமித்து வைக்கிற அந்த ஒரு வேலை இருந்துச்சு. பாருங்க 2 பேருக்கும் என்ன டிஃபரெண்ட். ஒரே வேலைதான். என்ன அழைப்ப பாருங்க. மேல ஈசாக்கு, மேல யோசேப்புக்கு மேல விதைய என்ன செஞ்சிடணும், நம்ம அறுவடைய நம்ம சேமித்து வைக்க வேண்டும். அதுல பலனை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு 2 பேரும் ஒரே வேலை தான் எடுத்திருக்கிறோம் வேதத்தின்படி. ஆனா அழைப்பு வெவ்வேறு இடத்துல அவர் இருந்தாலும் வெவ்வேறு வேலையை செஞ்சாலும் அழைப்ப தான் மேல இருக்க அழைப்பு என்ன பாருங்க. ஆபிரகாமுக்கு அதே போலதான். அவன் மேல இருக்க அழைப்பு என்ன? சந்ததியை பெருக பண்ணணும். சந்ததி அதுல இருந்து கொண்டு வரணும். ஆபிரகாமுடைய திட்டம். அவன் மேல வச்சிருக்க அழைப்பு. அப்படிதான் ஒவ்வொருவரும் அழைப்பு இருக்கு. மோசே மேல ஒரு அழைப்பு இருந்துச்சு. 80 வயசுல ஆண்டவர் அழைச்சு அவன் என்ன செய்யறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்தில் கொண்டு வர அந்த அழைப்பு மேல. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் பாருங்க. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் மேல எப்படிப்பட்ட அழைப்பும் பாருங்க. உன்னதமான அழைப்பு. அதை நாம் என்ன செய்ய வரணும், கனப்படுத்த வேணும். 10 பேருக்கோ 1000 பேருக்கோ 40 லட்சம் பேர் வச்சிருக்காரா இல்லையோ, அதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. அந்த அழைப்பை அந்த காலையில நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை கனப்படுத்தி பழக வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பாருங்க. ஈசாக்கு வருவோம். ஈசாக்கு ஆண்டவர் பஞ்ச காலத்துல விதடான்றாரு பாருங்க. அதுவும் பெலிஸ்தர் தேசத்துல போய் விதைக்கிறாப்புல ஆளு. பஞ்ச காலத்துல போய் விதைக்கிறாரு. 100 மடங்கு பலனா அவரு கர்த்தர் தராருங்க. பாருங்க யோசேப்பு என்ன செய்யறான், அவன் பஞ்சகாலம் வர்றதுக்கு முன்னாடி இந்த வேலை செய்யறான். ஆனா இவன் பஞ்சகாலம் வேலை செய்யறான். என்ன வித்தியாசம் அப்படின்னா, கர்த்தர் அவங்க மேல வச்சிருக்க அழைப்பை என்ன சொல்ல வர்றாரு ஆண்டவர். நீ பஞ்சகாலத்துல விதைக்கிறியா, இல்ல நீ பஞ்சகாலத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இதை செய்யறியா? ஆண்டவர் மேல வச்சிருக்க அழைப்புல என்ன சொல்ல வராருன்னு பாருங்க. பஞ்சகாலமோ அது மேட்ரு கிடையாது. நான் என்ன சொல்றேன் அழைப்புல, அத நீ கனப்படுத்தி நீ ஒபே பண்ணி அதுக்கு நீ கீழ்ப்படிஞ்சு இருக்கிறியா? இப்போ நம்ம பாலைவனத்துல போல இருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் அந்த பாலைவனத்தை சோலைவனா மாற்ற கர்த்தர் அவருடைய கரத்துல இருக்குங்க. இந்த அதிகாலை பொழுதுல ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இல்ல நான் சர்ச்சை விசுவாசியா தாங்க இருக்கிறேன், நான் வேலைக்கு போயிட்டு ஊழியம் பண்றேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. கர்த்தருடைய பார்வையில எல்லாம் சரிசமம் தான். எல்லார் பார்வையிலும் கர்த்தருடைய பார்வையில எல்லாருமே சரிசமம் தாங்க. நீ 50,000 பேருக்கு நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க, 10 லட்சம் பேருக்கு நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க, என்கிட்ட 10 பேர் தாங்க என்னால முடியுது. அப்பா உங்க பார்வையில நம்ம பார்வை அழைப்பு பாருங்க மேலையும் கீழையும் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பார்வையில ஒண்ணுதான். நீங்க என்ன வேலையில இருந்தாலும் கர்த்தர் சொல்ற அந்த அழைப்பின் நிமித்தம், அழைப்பு தான் உங்களை நடத்தி கொண்டு போகுது பாருங்க. அழைப்பு தான் உங்களை பாருங்க. வேதமே அப்படிதான் சொல்லுது. அபிஷேகம் தான் உங்களை நம்மளுக்கு கத்து கொடுக்குது அப்படின்னு வேதமே ரொம்ப தெளிவா சொல்லுது பாருங்க. சோ அந்த அபிஷேகம்னாலும் பரிசுத்த ஆவியினரும் நம்மளால விட்டு கொடுக்க முடியாது. 2 பேரும் சரி சம்பந்தம். ஏன்னா பரிசுத்த ஆவியினர் இருக்கும் பொழுதுதான் அபிஷேகமே இங்க நம்மளுக்குள்ள ஆக்டிவேட் ஆகுது. சோ நம்ம கடைசி காலங்கள்ல கிடையாது, கடைசி நாட்கள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்ன்றது யாருமே மறுக்க முடியாது. ஆனா இந்த கடைசி நாட்கள்ல ரொம்ப தீவிரமா செயல்படுகிற நேரமா இருக்கு பாருங்க. ரொம்ப தீவிரமா செயல்படுகிற நேரம். இன்னைக்கு நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, இந்த பூமியில நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இன்னைக்கு உள்ள டார்கெட் என்ன? எனக்கு கோடி ரூபாய் வருமானம் வந்தாலும் ஆண்டவரே நீ என் மேல வச்சிருக்க ஒரு அழைப்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த அழைப்புக்குள்ள நான் என்னமோ இன்னைக்கு ஒரு வேலையை செஞ்சு முடிக்க வேண்டியிருக்கு. அந்த டார்கெட் என்ன? நீங்க அந்த அபிஷேகமே உங்களை வழி நடத்துங்க. நீங்க கேட்கணும், ஆண்டவரே நான் ஈசாக்கு போல பஞ்ச நிலத்துல விதைச்சு அறுவடையை நான் காணணுமா, இல்ல பஞ்சம் வர்றதுக்கு முன்னாடியே நான் செய்ய வேண்டியது இருக்கா? பாருங்க எவ்வளவு அழகா அந்த அழைப்புல. ஆனா 2 பேத்துக்கு ஒரே வேலை. என்ன செய்யணும், விதைய சேமிச்சு வைக்கணும். அறுவடை தாங்க மேட்ரு. அறுவடை தாங்க. அறுவடைக்கு அவங்களை தயார் பண்ணியிருக்கிறார். அதே போல இந்த கடைசி காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அறுவடைக்கென்று, ஆவிக்குரிய எழுப்புதலுக்கென்று நம்ம அந்த விதையை என்னமா எடுத்துக்கலாம், சரீர ரீதியா பிளஸிங்காகவும் எடுத்துக்கலாம், ஸ்பிரிச்சுவல் ரீதியான ஆத்ம அறுவடையும் எடுத்துக்கலாம். நம்ம பாருங்க இப்ப எங்கும்
உலகமெங்கும் கள்ள உபதேசங்களும் மற்ற காரியங்களும் நிறைஞ்சிருக்கிற அந்த நேரத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க உங்களை வச்சு கர்த்தர் ஒருவேளை சத்தியம் கிடைக்காது, இது பஞ்சகாலமா இருக்கலாம், இல்லை பஞ்சகாலம் வரப்போற காலமாகவும் இருக்கலாம். கர்த்தர் நம்மளை கொண்டு ஏதோ இந்த தேவனுடைய ராஜ்யத்துல நம்மளுடைய அழைப்பை கொண்டு ஏதோ ஒரு விஷயத்த செய்ய நினைக்கிறார். 100 மடங்கு பலனை கர்த்தர் அவர் அறுவடை பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. சோ இந்த அறுவடைக்கு ஏற்றார் போல ஈசாக்கு போல யோசேப்பு போல நம்ம என்ன செய்யணும், அவர் என்ன சொல்ல வராரு, நம்ம அறுவடைக்கு நம்ம எதுல தயாராகணும், நம்ம என்ன ஒபே பண்ண வேண்டியிருக்கு அவருடைய ஆர்டருக்கு, அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ளாக. இந்த அழைப்பை நீங்க நிறைவேற்ற ஆரம்பிக்கும் பொழுதுதாங்க நம்மளுக்கு பலனே கிடைக்குது. பாலைவனா இருந்தாலும் பரவாயில்லைங்க, இது பஞ்சம் வந்துட்டாலும் பரவாயில்ல, நம்மளை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் எதுவுமே இல்ல, பிளஸிங்க கொண்டு வராது அப்படின்னு நீங்க இருந்தாலும் கர்த்தர் சொல்லிட்டாரா, அதை நீங்க கண்ணை மூடிட்டு 100 மடங்கு நம்மளுக்கு பலனை கொண்டு வரும் என்று தைரியமாக நீங்க செய்யுங்க. கர்த்தர் ஒண்ணு சொல்றாருங்க, அந்த சூழ்நிலையே அது ஏதுவாவே இல்லைங்க. என்னமோ பேச வராரு, பட் எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க, என்னங்க சொல்ல வராரு, பரவாயில்லைங்க, புரியலட்டாலும் செய்யுங்க. இன்று இல்லாட்டும் நாளைக்கு நம்மளுக்கு கண்டிப்பா அது புரிந்து அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏன் அப்படின்னா நம்ம மேல் வைத்திருக்கிற அழைப்பு அப்படி, மேல் வைத்திருக்கிற அழைப்பு அப்படி. நம்முடைய ராஜ்யம் என்பது வேறு, உலக ராஜ்யம் என்பது வேறு. உலக ராஜ்யத்துல சட்ட திட்டங்கள் என்ன பண்றான் ஏது பண்றான் நமக்கு புரியுங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துலதாங்க பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன சொல்ல வராருன்னே நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. பாருங்க, மோசையை போல பிரத்யட்சமா ஏன் இந்த காலத்துல கர்த்தரை முகமுகமாய் அங்கங்க தோன்றுறாரு, ஆண்டவர் பேசுறாரு. ஏன் எல்லா பிள்ளைகள்ட்டையும் சபைக்குள்ளாக நமக்கு தேவன் முகமுகமாய் பேசணும்னு நம்ம எல்லாரும் விருப்பப்படுறோம். பட் யாரு ஆண்டவர் மேனிஃபெஸ்ட் ஆகுறது இல்லை. பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம அழைப்பு என்ன, அப்படிப்பட்ட கனத்தை அந்த காலை வேளையில நம்ம கொடுத்து பழகணும். ஆண்டவரை மேல இப்படி ஒரு அழைப்பு வச்சிருக்கிற இயேசு கிறிஸ்து போல தேவாலயத்துல இருந்து நம்ம போய் அழைப்பை ப்ரொக்ளைம் பண்ணலான்ட்டாலும் நீங்க நம்ம மேல வச்சிருக்கிற அழைப்பை ரிசீவ் பண்ணி கனப்படுத்தி பழகுங்க, அதை பிளஸ் பண்ணி பழகுங்க. ஆண்டவர் என் மேல வச்சிருக்கிற அழைப்பு அது 100 பேருக்கு, ஆண்டவரை 1000 பேருக்கு நீங்க பிளஸ்ஸிங்கா வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரை இன்னைக்கு உள்ள விஷயத்த ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரு, அந்த அழைப்புக்கு நேராக நம்ம கடந்து போகிற நேரம் இது. நம்மளுக்கு நேரம் ரொம்ப குறுகிய நாட்களே இருக்கிறதுனால, குறுகிய காலங்கள் இருக்கிறதுனால மிக விரைவாக துல்லியமாக செயல்படுகிற நேரம், அந்த நேரத்துக்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நீங்க அந்த அழைப்புக்கு நேராக போயிட்டீங்கன்னா, அந்த அழைப்பை செய்ய நம்ம தொடங்கிட்டோம்னா வெரி சிம்பிள்ங்க. பெரிய நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு மனம் வருந்திலாம் நம்ம வாழ்க்கையை நடத்தணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப அற்புதமானங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. உலகத்தில் இருக்கிற வாழ்க்கையை காட்டிலும் நம்முடைய கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கை மிக மிக ஆசீர்வாதமான அற்புதமான வாழ்க்கைன்னு பாருங்க. அப்படித்தான் நம்மளுடைய தேவன் நம்ம வாழ்க்கையை சிஸ்டமேட்டிக்கலா அப்படிதான் வச்சிருக்கிறார் பாருங்க, டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த டிசைனுக்குள்ள நம்ம உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னா ஆண்டவர் என்ன டிசைன் பண்ணி நம்மளை வச்சிருக்கிறார், என்ன அழைப்புக்குள்ள நம்மளை உள்ள வச்சிருக்கிறேன்னு சொல்லி நம்ம அலைன் பண்ணி உள்ள வந்துடும் பாருங்க. கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை கொண்டு செய்யணும்னு நம்மளை வச்சு திட்டம் வச்சிருக்கிறாரு பாருங்க. நீங்க ஈசாக்கா யோசேப்பா அப்படின்னு கர்த்தர்கிட்ட நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே இப்ப இருக்கிற சூழ்நிலை ரொம்ப மோசமாதான் இருக்கு ஆண்டவரே, பாலைவனம் போலதான் இருக்கு. அதுவும் வெளி தேசத்துல பெலிஸ்தர் தேசத்துல ஈசாக்கு இருக்கிறான். என்ன செய்ய போறான் ஏது செய்ய போறான் உண்மையை புரியல. நீ விதைச்சிடுறான் பாருங்க. அந்த வருஷத்துல 100 மடங்கு பலனா வர 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 விருத்தி அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பெலிஸ்தரை அமிலக்கே பயந்து போய் அப்ப நீ ஊரை விட்டு வெளியேற போயின்னு சொல்லிடுறான். அந்த அளவுக்கு கர்த்தர் அந்நிய தேசத்துல கூட அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியும். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. அந்நிய தேசத்துல நம்ம அவன் நம்மளை பார்த்து மிரள்ற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருன்னா அது தேவனால் மட்டும்தான் கூடும். நம்ம அந்நிய தேசத்துல இருந்தாலும் வேற இடங்கள்ல இருந்தாலும் சூழ்நிலைகள் வேற மாதிரி இருந்தாலும் கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார், அதை நம்ம ஒபே பண்ணி அதை நம்ம செய்யும் பொழுது
இவங்களெல்லாம் பாருங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம். யோசேப்புலாம் அரண்மனையில ஒரு வேலைக்கு என்ன போயிருந்தான். அவனை எந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினார். என்ன சொல்ல வர்றாரு ஆண்டவர்? அந்த அழைப்புல போய் நம்ம நிக்கும் பொழுது மிகப்பெரிய அசாத்தியமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில நாமும் செய்ய முடியும். யோசேப்பு மட்டும் செய்ய முடியாதுன்னு கிடையாது. ஈசாக்கு மட்டும் செய்ய முடியாதுன்னு கிடையாது. யோசேப்பு மட்டும் செய்ய முடியாதுன்னு கிடையாது. நம்மும் இந்த காலத்திலே நாம் மிகப்பெரிய, ஆனா தேவன் பாருங்க, பழைய ஏற்பாட்டுல வெளியே இருந்தார். ஆவியானவர் அப்பப்போ வந்துட்டு போனார். ஆமா, புதிய ஏற்பாட்டுல பரிசுத்தவன் நம்மளுக்குள்ளதான் இருக்கிறார் பாருங்க. நம்மளுக்குள்ளதான் இருக்கிறார். ஆனா மிகப்பெரிய காரியங்களை நம்மளால செய்ய முடியல. அவன் தேசத்துக்கே போஷிக்கிற போஷாக்கு கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினார். நம்மளால ஏன் முடியாது? இப்ப தேவன் நம்மளுக்குள்ள இருக்கிற தேவனை முதல் அந்த அழைப்பை நாம் விசுவாசித்து அதை கனப்படுத்தி அதன்படி ஓட நகர்வை நம்ம ஆரம்பிக்கும் பொழுதுதான் உண்மையாக சொல்கிறேன், நீங்க மிகப்பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த பூமியிலே பெரிய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. இப்படி நினப்பிலே இருந்து மாண்டு போனவர்கள் 1000 பேர், கோடி பேர் ஊழியக்காரங்க, கோடி விசுவாசிகள் கர்த்தருக்காக எதையும் சாதிக்கணும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால இங்க ஆண்டவர் சொல்ற தேவனுடைய ராஜ்யம் அப்ப பேச்சுல கிடையாது, இங்க பலத்துல இருக்கு என்று ஆண்டவர் சொல்றார் பாருங்க. அந்த அழைப்பை, தம்மேல் அழைக்கப்பட்ட அழைப்பை கனப்படுத்தி என்ன அழைப்பு என்று அதற்கு ஏற்றாப்போல் நகரும் பொழுதுதான் ஆவியானவரே நகராருங்க. நம்ம மிஷின் கிடையாதுங்க. இல்ல நீ என்ன செஞ்சுதான் ஆகணும், ஆண்டவர் வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி பரிசுத்தாவின் அழைப்புக்கு நேராக கொண்டு நிப்பாட்டி அப்படி கழுத்தை பிடிச்சி தள்ளுறவர் கிடையாது. நம்ம மிஷின் கிடையாது. உணர்வுள்ள ஆவிய இந்த காலை வேளை கர்த்தர் நம்மளுக்கு தரணும் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஆண்டவர் ஆண்டு நம்மளை மிஷின் போல நடத்துறது கிடையாது. பேசி பார்ப்பார், பேசிக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு நாளைக்கு இல்ல என் பிள்ளை நாளைக்கு எந்திரிச்சிருவான், நாளைக்கு வந்துருவான், நாளைக்கு செஞ்சிருவான், அவனை நான் ஆசீர்வதிக்க நினைக்கிறேன், அவனை 100 மடங்கு ஆசீர்வதிக்க நினைக்கிறேன், அவனை தேசத்துக்கே போஷாக்கு கொடுக்கணும், அந்த ஊருக்கே அவன் போஷாக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல இந்த விஷயத்துல கிடையாது, இந்த விஷயத்துல அவனை சரியா வைக்கணும்னு நினைக்கிறேன், நீதியை சரியா செய்யணும்னு நினைக்கிறேன். பாருங்க, ஒவ்வொரு விஷயமா ஆண்டவர் கனெக்ட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காரு. நம்ம உணர்ந்தவர்களாய் அதற்கு பரிசுத்த ஆவியான சத்தத்துக்கு நேராக கேட்டு நம்ம அந்த பாதையில் நின்றுட்டோம்னா பாருங்க, அதை விட ஒரு பிரம்மாண்டமான ஆசீர்வாதம் நம்மளுக்கு. நம்ம வெளியே நின்றே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கர்த்தரை வச்ச அழைப்புக்கு நேரம் அப்ப உள்ள வந்துட்டோம்னா மிக பிரம்மாண்டமான ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு வைத்திருக்கிறார் என்பதை நம்மளால மறக்கவே முடியாது. நம்ம இன்னும் பார்க்கலங்க. உண்மையை சொல்ல போனா நம்ம இன்னும் புதிய ஏற்பாட்டு சபை அதை நோக்கி போயிட்டோமா? இல்லைங்க, அதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். பட் அந்த பிரம்மாண்டத்துக்குள்ள இன்னும் நம்ம போகல. பரிசுத்த ஆவியானுடைய அந்த சத்தத்துக்கு 100 மடங்கு 100% யாரும் இன்னும் ஒபே பண்ணி இன்னும் உள்ள போலங்க. அப்படி இருந்தா இன்னும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, மிகப்பெரிய எழுப்புதல இந்த பூமி பார்த்திருக்கும் கண்டிப்பா, இந்த தேசம் பார்த்திருக்கும் கண்டிப்பா. அப்ப அதுக்கு நேராக தான் போயிட்டு இருக்கிறோம். நம்ம பாருங்க, ஊழியக்காரங்க தான் செய்யணும் கிடையாது. சபையில் அங்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த பொறுப்பு இருக்கு பாருங்க. ஸ்தேவான் அவனுக்கு என்னங்க ஊழியம், அவனுக்கு என்னங்க அழைப்பு பாருங்க. பந்தி விசாரிப்புக்காரன் அவனுக்கு இருந்த ஞான பாருங்க. அந்த பந்தி விசாரிப்புக்காரன் தானே பேதுருவை போல, பவுலை போல, மேத்யூவை போல, யோவானை போல எனக்கு என்ன அழைப்பா இருக்கு, நான் ஒரு அப்போஸ்தலனா நானுங்க அப்படின்னு அவன் கேள்வி கேட்டுலாம் உட்கார்ந்துகிட்டு இருக்குல்ல. அவன் பங்கு பாட்டை செஞ்சுட்டு போறான். அதுலயும் முக்கியமா ஸ்தேவான் பந்தி விசாரிப்புக்காரன் பாட்டை செஞ்சதுல மிக சிறப்பு. வேதத்திலே முதல் ரத்த சாட்சிங்க. அதனால ரத்த சாட்சியம் அறிக்கைன்னு சொல்ல வரல. பந்தி விசாரிப்புக்காரனாக இருந்தாலும், கீழ் மட்டத்தில் வேலையா இருந்தாலும், கர்த்தருடைய பார்வையில, நான் சொல்றது கர்த்தருடைய பார்வையில, ஊழியக்காரன் பார்வையில கிடையாது. ஒருவேளை பேதுரு என்ன நினைச்சான், மேத்யூ யோவான் என்ன நினைச்சான், பவுல் அதெல்லாம் அவர் ஸ்தேவான் யோசித்தாரா இல்லையா? 2வது பட்சம். இவெல்லாம் பெரிய ஊழியக்காரங்க. நான் பந்தி விசாரிப்புக்காரனா இருந்தாலும் தேவன் எனக்கு அழைத்த அழைப்புல அந்த அழைப்பு என்ன சொல்ல வருது, என்னை எப்படி நடத்தி கொண்டு போகுது என்னுடைய அபிஷேகம், அந்த அபிஷேகத்தை நிறைவேற்றி முடிப்பேன். அது 1000 பேருக்கு பிரசங்கம் பண்ண போறேன்னா, வீட்டுக்குள்ள இருக்கிற 10 பேருக்கு நான் எடுத்துக்காட்டாக இருக்க போறேன்னா, இல்ல ஃபேக்டரியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஐடி கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவங்களுக்கு நான் என்னுடைய அபிஷேகம் எப்படி கிரியை செய்ய போகுது, எப்படி மாற்றத்தை கொண்டு வர போகுது அந்த அழைப்பு அப்படின்னு நம்ம உறுதியா இருந்து
வைராக்கியம் கொள்ளணுங்க. நம்ம மேல வச்சிருக்கிற அழைப்புக்கு, அந்த அபிஷேகத்துக்கு நம்ம வைராக்கியம் கொண்டு எழுந்தவர்களாய் நிற்கும் பொழுது, ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு ஊழியக்கார விசுவாசிகளும் எழுந்து நிற்கும் பொழுது, குடும்பம் குடும்பமாக எழுந்து நிற்கும் பொழுது, திரும்ப பார்வோனே வந்தாலும் நம்மளை அசைத்து கொள்ள முடியாதுங்க. பாருங்க, கண்டிப்பா அசைக்க முடியாது. எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் நம்ம பறந்து போயிட்டே இருக்கிறாங்க. எத்தனை சங்கடங்கள் வந்தாலும், எத்தனை யோர்தான் வந்தாலும், நாம் எத்தனை பாலைவனங்கள் வந்தாலும் கடந்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அது எப்ப சாத்தியம்? நம்ம இருக்கிற அழைப்புக்கு நேராக அலைன் பண்ணி நம்ம வந்துடணுங்க. கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னு பாருங்க. கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னு பாருங்க. இந்த காலை வேளையிலே மிக சின்ன விஷயம் தாங்க. நீங்க மிக போராடி கஷ்டப்பட்டு ரொம்ப அப்படியே மன உளைச்சலுக்கு ஆகி போராட்டத்துக்குள்ளாக நம்ம போய் இப்படியேதான் கடைசி வர போகணும்னு நினைக்காதீங்க. தயவு செய்து அப்படி ஒரு மைண்ட் செட் இருந்தா மாத்திருங்க. அப்படி கிடையாது. நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறதுனால தைரியமாக பிரசங்கிக்கிறேன், தைரியமாக சொல்றேன் உங்ககிட்ட. நீங்க அழைப்புக்கு நேரம் நம்ம வந்து அலைன் பண்ணி உள்ள வந்துட்டோம்னா, அதை விட உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன்னு சொன்ன கிறிஸ்து, அந்த வார்த்தைய, அந்த வாக்கு தத்தத்தை நம்ம உணர முடியுங்க. அந்த வாழ்க்கையில கண்டிப்பா உணர முடியும். உலகம் தர முடியாத சமாதானத்துக்கு நம்மளால இருக்க முடியும், வாழ முடியும். இந்த பூமியில இந்த உலகமே பொல்லாங்கினால் கிடக்கு பாருங்க. உலகமே பொல்லாங்கினால் கிடக்கு. அப்படிப்பட்ட பொல்லாங்குள்ளாகவும் நாம் சமாதானத்துடன் வாழ முடியும். ஐஸ்வர்யத்துடன் ஆசீர்வாதத்துடன் வாழ முடியும். அப்படிதான் தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் நீங்க பயப்படாதீங்க தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நான் உங்களை கூட இருக்கிறேன். சகலபடியின் உலகத்தின் முடிவு படி நம் சகல நாட்களில் நான் உங்களோட இருக்கிறேன். கர்த்தருக்கும் அதான் வாக்கு பண்றாரு உங்களுக்கு. உலகத்தின் முடிவு, அந்த முடிவு வர வந்தாலும் நாம் பயப்பட போறது கிடையாது. சகல நாட்களில் நான் உங்களோட இருக்கிறேன், உங்க பிள்ளைகளோட இருக்கிறேன், உங்க சந்ததியோட இருக்கிறேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் இல்லை என்று சொன்ன வாக்கு பண்ணின தேவன் சொல்றார். நான் இன்னமும் உங்களை விட்டு விலகிறது இல்லை, கைவிடுகிறது இல்லை. நீங்க படுகிற பிரயாசங்கள் அது பலனை தருமான்னு யோசிக்காதீங்க. கர்த்தர் சொல்லிட்டாருன்னா கண்ணை மூடி செஞ்சிருங்க. அது கண்டிப்பா பலனை தரும். பாருங்க, ஆபிரகாம பார்த்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு வானத்தை பாரு அப்படின்றாரு. நட்சத்திரங்கள் என்ன கொடுமா? முடியாது. மணலை பாரு, என்ன கொடுமா? முடியாது. அதன்படி சந்ததியை பெருக செய்வேன்னு சொல்லிட்டு வாக்கு பண்ணிட்டு போயிட்டாரு பாருங்க. இப்போ அந்த வாக்கு பழிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் அந்த வாக்கு தத்தம் இன்னும் முடியலைங்க. அப்படியே போயிட்டு இருக்காரு. ஆனா ஆபிரகாம் பார்த்துக்கிட்டா இருக்கிறாரு பூமியில இருந்து. சோ சந்ததியை பார்க்க இனிஷியல் அந்த ஆரம்பத்தை பார்த்துட்டு போயிட்டாரு. அந்த வாக்கு தத்தம் இன்னும் நிறைவேறல பாருங்க. இப்ப நீங்க ஆண்டவர் சொல்ற காரியத்துல நீங்க உங்களால பார்க்க முடியல அப்படின்னாலும் கண்டிப்பா உங்க சந்ததியினுடைய சந்ததி அது கூட ஆண்டவர் சில பேரை அழைச்சிருப்பாரு. அழைப்பு அப்படி ஈசாக்கு போல அழைச்சிருப்பாரு. அப்பா பஞ்சா வந்துருச்சுப்பா, இல்ல இந்த காலத்துல சூழ்நிலை ஒரு மாதிரியா இருக்கு, சுத்தமா மழையும் இல்ல தண்ணியும் இல்ல, எப்படி என்ன செய்ய போறோம், எப்படி ஆசீர்வாதம் வரப்போகுது, எப்படி ஐஸ்வர்யத்துல ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் பலிக்காம இருக்கிறேன், ஒண்ணுமே காணாம இருக்கேன், காணான் தேசத்தை எப்ப காண போறேன், எப்ப பிளஸிங்க நான் அனுபவிக்க போறேன், அப்படிலாம் யோசனையா இருக்கா? மனதுல இப்படி எல்லாம் ஓடிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னும் பயப்படாதீங்க. அதை செய்ய நிறைவேற்றுறவரை வாக்கு கொடுத்தது அவருங்க, அவரு தாங்க நிறைவேற்ற போறாரு. நம்ம என்ன செய்ய போறோம்? ஒபே மட்டும் செய்ய போறோம். என்ன செய்ய? விதைக்கிறத மட்டும் செய்யி, விளைய செய்யறது நானுன்றார் ஆண்டவர். சோ இந்த காலை வேளையில நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்ன, நம்ம வைத்திருக்கிற அழைப்பை ஃபர்ஸ்ட் கனம் பண்ணி அந்த அழைப்புக்கு நேரா ஆண்டவரே இந்த கொடுக்கப்பட்ட அழைப்புக்காக அந்த அபிஷேகத்துக்கு அவர் நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்து அப்படிதான் கனம் பண்ணார். பிதா அவர் மேல வச்சிருக்கிற அழைப்பை கனம் பண்ணார். எல்லாத்துக்கும் முன்னாடி சபைக்கு முன்னாடி அறிவிச்சாரு. பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரத்திற்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும்